நான் இந்த நாளிலும் உங்களுக்கு ஒரு பெரிய பிரசங்கத்தை சொல்லலாம் அப்படின்னு நினச்சி வரல. ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிற சில காரியங்களை எனக்குள்ள ஒரு சில கேள்விகள் வந்தது. அந்த கேள்வியை நான் உங்களிடத்துல அப்படி சொல்கிறேன். உங்களுக்கு அப்படி இருக்கா அப்படிங்கிறத கவனிங்க. நான் கேட்கறதுக்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை. இது நமக்கு தெரியும் இல்லையா? சத்தியத்தை நாம் அறியும் பொழுது சத்தியமானது நம்மை விடுதலையாக்கும் எல்லாவற்றிலும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கொஞ்சம் கவனிங்க, என்னைய பாருங்க. வேற எங்கேயாவது சிந்தனை இருக்கக்கூடாது, வேற எங்கேயாவது கண்ணு போகக்கூடாது. பைபிளையோ மற்ற எதையோ நீங்க நான் இப்ப எழுத வேண்டாம். நான் வசனமே சொல்ல ஆரம்பிக்கல. கொஞ்சம் என்னைய பாருங்க. அப்படியே கன்னத்துல கை வச்சு வேற எங்கேயாவது நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, போய்விடக்கூடாது. நான் கொஞ்ச நேரம் உங்களுக்கு சில காரியங்களை மாத்திரம் சொல்லி அப்படியே ஜெபம் பண்ண போறேன். எவ்வளவோ காரியங்களை, எவ்வளவோ சத்தியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆமென். தெளிவான சத்தியங்களை நாம் அறிகிறோம், கேட்கிறோம், அவைகளை நாம் உணர்ந்து கூட கொள்ளுகிறோம். ஓ, இப்படி இப்படி இருக்கணுமோ அப்படின்லாம் நம்ம என்ன செய்கிறோம், புரிஞ்சுக்கிறோம். ஆனா வாழ்க்கையில நிறைய காரியம் அப்ளை ஆக மாட்டேங்குது. என்ன காரணம்? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? கேட்கிறோம், ஆனா அந்த கேட்கிற விஷயம் நம்முடைய வாழ்க்கையில வர மாட்டேங்குது. அதாவது அது செயல்பட மாட்டேங்குது. அதுக்கு என்ன காரணம்? அது இருக்கா? அப்படி அந்த கேள்வி உங்ககிட்ட இருக்குதா? இருக்குங்கிறவங்க மட்டும் கையை உயர்த்துங்க பாப்பா. எனக்கு நீங்க சொல்றது மாதிரி இருக்கு பாஸ்டர். நிறைய கேட்கிறோம், ஆனா கேட்கிறவைகள் என் வாழ்க்கையில செயல்படுத்தப்படாமலே போகிறதை நான் பார்க்கிறேன் அப்படிங்கிறவங்க கையை உயர்த்துங்க பார்க்கலாம். உணர்றீங்களா? நான் சொல்றது ஒண்ணுமே புரியலையா? சில பேர் முடிக்கிற மொழியை பார்த்தா, கேட்கிற வசனம் என் வாழ்க்கையில அப்படியே அனுபவமா மாறாம நிறைய காரியம் காதோடு கேட்டுட்டு அப்படி இந்த காதுல கேட்டு அந்த காதுல போயிடுது. நல்லா இருக்கு, ஆண்டவர் என்னோடு பேசினாருங்கிற ஒரு வார்த்தையோட போயிடுது. எந்த வாழ்க்கையும் மாற்ற அல்லது வாழ்க்கையில அதை செயல்படுத்தாம போகுது அப்படின்னு உங்களுக்கு உணர்வு இருக்கா முதல்ல அப்படின்னு கேட்கிறேன். அல்லேலூயா. கதை கேட்க வரலையே, இங்க ஒண்ணு ராமாயணம் படிக்கலையே, நம்முடைய வாழ்க்கைக்காக தேவன் பேசுகிறாரே. ஆமென். இந்த ரெண்டு காரியத்துக்கும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது. ஒரு வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்களேன். இது செய்திக்கானதா இருந்தாலும் அதை ஒரு ஞாபகம் வர்றதுனால, வெளிப்படுத்தல் 3வது வசனம் 1:3 வாசிங்க. வெளிப்படுத்தல் 1:3 சீக்கிரம். 1:3. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை, இந்த பைபிளை, தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசிக்கிறவனும், சொல்லுங்க, அடுத்து கேட்கிறவர்களும் இதில் எழுதி இருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும், இதில் எழுதி இருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது வாசிக்கிறவன், அடுத்து வாசிக்கிறதை கேட்கிறவன், அதில் எழுதி இருக்கிறதை கை கொள்ளுகிறோம். 3 பேருமே பாக்கியவான்கள் தான் சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னா கேட்டா மட்டும் போதுமா அல்லது வாசிச்சா மட்டும் போதுமா அப்படின்னா அதுவும் ஒரு பாக்கியம் தான். எல்லாருக்கும் வாசிக்க முடியல, எல்லாருக்கும் பைபிள் வாசிக்க தெரியவும் இல்லை, முடியவும் இல்லை. அப்படின்னா வாசிக்கிறவர்களும் பாக்கியவான்கள் தான். அதை தெரிஞ்சுக்கிட முடியுதுல, வாசிக்காம எப்படி தெரிஞ்சுக்கிட முடியும்? ஆமென். வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், வாசிக்கிறதை கேட்கிறவர்களும் பாக்கியவான்கள் தான். வாசிக்க தெரியலையே, ஆனாலும் கேட்கறதுக்கு எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறாரு. இப்ப ஆனாவே தெரியாது, பைபிள் கொடுத்தா வாசிக்க தெரியாது, ஆனா பிரசங்கத்தை கேட்க தெரியும். அப்படின்னா அது பாக்கியம் இல்லையா? விஷயத்தை கரெக்டா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துறாரே. ஆமென் சொல்லுங்களேன். கேட்கிறவர்களும் பாக்கியவான்கள் தான். அதை விட அதுதான் விஷயம். ஆமென் சொல்லுங்களேன். இந்த கை கொள்ளுதல் ஏன் நம்முடைய வாழ்க்கையில வரமாட்டேங்குது அப்படிங்கிறதுக்கு காரியத்தை என்ன அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. அதைத்தான் நம்ம வாசிக்கும் போது
யாக்கோபுல வாசிக்கும் போது 21 இருந்து அவர் எழுதுறார் பாருங்க. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை எதை சத்தமா சொல்லுங்க, வசனத்தை என்ன செய்யணுமா? சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். முதல்ல என்ன செய்யணுமா சொல்லுங்க. இந்த பக்கம் சத்தமே வரலையே. நான் சில பேரை பேர் சொல்லி கூப்பிடுவேன், கேட்பேன். சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. சரி, ஏற்றுக்கொண்டோம் வசனத்தை. ஆமா, இப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் என்னோடு இதை பேசுறாரு, என்கிட்ட இருக்கிற குறைய உணர்த்துறாருங்கிறத நான் ஏற்றுக்கொள்றேன். ஆனா அந்த விஷயத்துல இருந்து என்னால என்ன செய்ய முடியல, உணர்த்தப்படுறேன். அந்த வசனம் சரின்னு ஏற்றுக்கொள்றேன், ஆனா அது என்கிட்ட இருந்து மாற மாட்டேங்குது. அப்படி இருக்குல்ல, இருக்கா இல்லையா? அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்படி அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, இந்த வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அவர் சொல்றாரு அதன்படி செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதான் ஏன் முடியல? வீட்டுக்கு போனானே மறந்துடுது. அவங்க சொல்றாங்க அப்படின்னா வீட்டுக்கு போகாம சர்ச்சிலேயே இருக்க முடியுமா? வீட்டுக்கு போன உடனே மறந்துடுது. அப்படின்னா நான் ஏற்றுக்கொள்ளலேன்னு அர்த்தம். ஆமென்னு சொல்லுங்களேன். கடையில போய் உங்களுக்கு தேவையான பலசரக்கு காய்கறிகளை வாங்குறீங்க, ஆனா வீட்டுக்கு வந்த உடனே பையில இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்லுங்க, கொஞ்சம் நீங்களே சொல்லுங்களேன். ஐயா, நீங்க போறீங்க, ஒரு லிஸ்ட் வாங்குறீங்க, பலசரக்கு காய்கறி மற்றும் உங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்குறீங்க, காசை கொடுத்துறீங்க, வாங்குறீங்க, கொண்டு வர்றீங்க, ஆனா வீட்டுல வந்து திறந்து பார்த்தா இல்லை. வாங்கிட்டு தானே வர்றீங்க ஐயா, வாங்கிட்டு வர்றீங்க, பலசரக்கு கொடு, காய்கறி கொடு, எல்லா ஜாமான் கொடுன்னு வாங்கி காசை கொடுத்து வாங்கி பையில ஓட்டுட்டு வர்றீங்க. வீட்டுக்கு வந்து ஓபன் பண்ணி பார்த்தா இல்லை. ஐயா, வீட்டுக்கு வர்ற வழியில கடையில வாங்கினது வீட்டுல வந்தா இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கேயோ ஒழுக்கு விட்டுருக்குன்னு அர்த்தம், எங்கேயோ ஓட்ட பையா இருக்குன்னு அர்த்தம். ஆமென். ஐயா, வாங்கினது கேட்டதெல்லாம் காதுல விழுந்ததெல்லாம் இருக்கு. என் கையில தான் வாங்கினேன், என் பையில தான் போட்டேன், காசெல்லாம் கொடுத்தேன், எல்லாம் செஞ்சேன், சிரமப்பட்டு தான் வர்றோம், சிரமப்பட்டு தான் வந்து டைம் இருக்கு, டைமத்தெல்லாம் ஒதுக்கி வந்து வசனத்தை கேட்கிறோம், ஆனா வீட்டுக்கு போன உடனே காணா போயிருது அப்படின்னா ஓட்டையா இருக்குன்னு அர்த்தம், பை. அப்படின்னா என்ன அர்த்தம்? கவனம் இல்லாம நம்முடைய பொருட்களை என்ன செய்யறோம், நம்ம வாங்கின பொருட்களை. அப்படின்னா அந்த பை பொத்தலான பையில போடுறவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, தெரியுமா உங்களுக்கு? அந்த வசனத்தை எங்க இருக்கு, வாசிங்க பாப்போம். ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். மேலையும் கீழையும் 5ம் 7ம் பாத்தீங்கன்னா வாசிங்க. இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். 7, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஐயா, என்ன செஞ்சாலும் என்ன செய்யல, திரளாய் விதைத்து கொஞ்சமாய் அறுக்கிறது. நிறைய பிரசங்கங்களை கேட்டு கொஞ்சம் கூட மாறுதல் இல்லை. நிறைய வார்த்தைகள் விதைக்கப்படுகிறது, ஆனா அறுக்கிறது எவ்வளவு அறுக்கிறோம் சொல்லுங்க, கொஞ்சம் பாருங்க, என்ன பாருங்க. நிறைய விதைச்சாச்சு, ஆனா அறுக்கிறது எவ்வளவு அறுக்கிறது? கொஞ்சமா. அடுத்து, நீங்கள் புசித்தும்
திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரத்தை உடுத்தினாலும் குளிர் ஒருத்தனுக்கு விடல. எவ்வளவு ஒரு அபத்தமான காரியங்களா இருக்கு பாத்தீங்களா? காரணம், அந்த அடுத்த வசனம் சொல்லுது, அடுத்த வார்த்தை சொல்லு, ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை பார்த்து 500 ரூபாய் கூலியை வாங்கி ஓட்டப்பையில போட்டுட்டு வந்தா எப்படி இருக்கும்? வீட்டுக்கு வந்தா எப்படி இருக்கும் மனநிலைமை? வந்து பார்த்தா பையில இல்லை. அங்க வாங்கினது, வேலை செஞ்சது உண்மை, சம்பளம் வாங்கினது, பையில வச்சது, வீட்டுக்கு வந்தா இல்லை. இதுவும் உண்மை. ஏன்னா பொத்தல் இருக்கிறது அப்படின்னா ஓட்டை இருக்குதுன்னு அர்த்தம். பையில, ஓட்டப்பையில போடுறதுக்கு சமம். இப்ப நம்ம இங்க வந்து இவ்வளவு வசனங்களை கேட்கிறோம், இவ்வளவு சத்தியங்களை கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. அல்லேலூயா. ஆனா வீட்டுக்கு போன உடனே என்ன செஞ்சிருது? எங்கேயோ ஓட்டை இருக்கு. எங்க ஓட்டை இருக்கு? காதுல ஓட்டை இருக்கா? காதுல ஓட்டை இருக்கத்தான் செய்யும். காதுல ஓட்டை இல்லாட்டி கேட்காதுல. எங்க ஓட்டை இருக்குது? அந்த பொத்தல் எங்க இருக்கிறது? அந்த அந்த மிஸ் ஆகிற இடம் எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கத்தான் இன்னைக்கு. ஆமென் சொல்லுங்களேன். ஏன் இவ்வளவு வாங்கி இவ்வளவு பெற்றுக்கொண்டோம்? பற்றாக்குறை. ஏன் இவ்வளவு தூரத்துக்கு வந்தோம்? எனக்கு மாறுதல் இல்லை. ஏன் எனக்கு இவ்வளவு தூரத்துக்கு கர்த்தர் சொல்லி கொடுத்தோம், ஏன் வாழ்க்கையில மட்டும் அது அப்ளை ஆக மாட்டேங்குது? அல்லேலூயா. ஒரு அங்க அந்த எடுத்து வைத்துக்கோங்க. யாக்கோபு 23 அப்படி வாசிக்கலாமா? எண்ணத்தினாலெனில் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். கண்ணாடிக்கு முன்னாடி நின்று தன்னுடைய முகத்தை பார்க்கிற ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். அவன் தன்னைத்தானே அந்த கண்ணாடியிலே பார்த்து அவ்விடம் விட்டு, அந்த இடத்தை விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான் அப்படின்னு. அப்படின்னா வசனமானது, கவனிங்க, வசனம் எதை காட்டுகிறது? வசனம் என்பது கர்த்தருடைய ஆண்டவர் வச்சு சொல்றாரு, கண்ணாடி, முகம் பார்க்கிற கண்ணாடி, முகத்தை காட்டுகிற கண்ணாடி. இப்ப ஒரு எக்ஸாம்பிள் நீங்க கவனிங்க. இப்ப நீங்க போய் ஒரு பெரிய கண்ணாடிக்கு முன்னாடி உங்க முகத்தை சொல்லுங்க, உங்க முகத்தை பாக்குறீங்க. எதுக்கு பாக்குறீங்க? எதுக்கு முகத்தை பாக்குறீங்கன்னு கேக்குறேன், பதில் சொல்லுங்க. உங்க முகத்தை போய் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று எதுக்கு பாக்குறீங்க? நல்ல வேலை பாஸ்டர், நான் கண்ணாடியே பார்க்கறது கிடையாதுங்கிற மாதிரி. யாருமே கண்ணாடி பார்க்கறது கிடையாதா? அப்படி சொல்லுங்களேன். முகத்துல எதுவும் நல்லா இருக்குதா, அல்லது அழுக்கு வடிஞ்சிருக்கா, இல்ல கொடுவாய், சில பேர் இப்படி கொடுவாய் வடிஞ்சு கண்ணுல இருந்து பூளை எல்லாம் பிதுங்கி போய் அசிங்கமா தூங்கி முழிச்சு முகத்தையே கழுவிட்டு போய் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு மறுபடியும் என்ன செய்யறோம்? கொஞ்சம் கொடுவாய் இப்படி விட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உடனே, ஏன் நான் முகத்தை கழுவி இருக்க, நீ என்ன இப்படி காட்டுறேன்னு ஒரு குத்து கண்ணாடிய இல்லையா சொல்லுங்க. எவ்வளவு கொழுப்பு இருந்தா நீ என் முகத்தை அப்படி கொடுவாய் வடிஞ்சதா காட்டுவ? அப்படி செய்வீங்களா? அப்படின்னா என்ன செய்வீங்க? அது வந்து இங்க நீங்க கொடுவாய் வடிஞ்சதா காட்டுது உங்களுக்கு. அப்படி வச்சுக்கங்களேன். என்ன செய்வீங்க? மறுபடியும் போய் என்ன செய்வோம்? கழுவுகளா கண்ணாடியை உடப்பைகளா? எவ்வளவு தைரியம் இருந்தா நான் கழுவிட்டு வந்ததை என்னைய இப்படி காட்டுவேன் அப்படின்னாக்க உடைப்போம். சில பேர் அப்படித்தான் உடைக்கிறாங்க. இந்த வசனத்தை வாய்ச்சி ஒரு பிரச்சனை கிடையாது. என்னத்தை ஜெபம் பண்ணி என்னத்தை கண்டோம், என்னத்தை பைபிள் படிச்சு என்னத்தை கண்டோம், உடனே கண்ணாடியில ஒரு குத்து குத்துற. அப்படி குத்துறான்னா அவன் பேர் என்ன சொல்லலாம் சொல்லுங்க பாப்போம். அடுத்து நீங்களே சொல்லுங்க பாப்போம். இன்னொரு வேற வார்த்தையில சொன்னா
எவ்வளவு தூரத்துக்கு நான் கழுவிட்டு வந்திருக்கேன், என்னைய இப்படி பார்க்கணும், ஒரு குத்து குத்துனா அவனை என்ன சொல்றது சொல்லுங்க? உங்களை தான் கேட்கிறேன். கண்ணாடியில பாக்குறீங்க, உங்க முகம் ஒரு மாதிரியா தெரியுது, உடனே கோவப்பட்டு கண்ணாடியை ஒரு குத்து குத்துனா அவன் என்னது? அவர் சொன்ன மாதிரி லூசு. ஐயா, பார்த்த உடனே குத்து விட்டாச்சுன்னா அவன் யாரு? முட்டா பயலா இருக்காண்டா அப்படின்னு தானே சொல்லுவான். இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து அர்த்தம், ஏழே வசனம் உன்னைய பத்தி சொன்னா நீ வசனத்தின் மேல கோவப்பட்டா என்னடா அர்த்தம்? நமக்கு என்ன பேர் அப்படின்னா? என்ன ஒரு மாதிரியா பாக்குறிய? நாமளே வைக்கிறது மாதிரி இருக்குல்ல. வசனம் சொல்றத அந்த கண்ணாடியில பாக்குற நம்ம மூஞ்சிய பார்த்த உடனே அது ஒரு மாதிரியா இருக்குன்னு காட்டின உடனே அது மேல கோபத்தை காட்டுறது. இன்னமே வசனத்தை என்ன செய்யறது கிடையாது, படிக்கிறது கிடையாது. ஏன் மூஞ்சிய நீ எப்படி இப்படி காட்ட போச்சுன்னா இருக்கிறதே வரும். சொல்லுங்க, சட்டியில் இருக்கிறதே உன் முகத்துல இருக்கிறத சரி பண்றதை விட்டு போட்டு கண்ணாடியை உடைச்ச என்ன அர்த்தம்? அங்க சொல்றாரு, சில பேர் என்ன செய்ய இப்படி போய் இப்படி பார்த்த உடனே அது ஒரு மாதிரியா அங்கன இங்கன இருக்கு, இருந்துட்டு பாரு லேலுவா சொல்லுங்க. இவங்க கோவப்பட்டு கண்ணாடி என்ன செய்ய மாட்டாங்க, உடைக்க மாட்டாங்க. இருக்கட்டும், இருக்கிறது தானே காட்டும், இருந்துட்டு போகுது. கொடுவாய் வடிஞ்சிருக்கு, கண்ணுல அப்படியே ஒரு மாதிரியா இருக்கு, தலையெல்லாம் கொலைஞ்சு போய் கிடக்கட்டும். அப்படி இருப்பீங்களான்னு கேட்கிறேன். அங்கிட்டு போகும்போது ஒருக்க பாத்துக்கிறேன், இங்கிட்டு போகும்போது என்ன படமா எடுக்க போறாங்க உங்களை? அத்தனை தடவை போய் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று இந்த முகத்தை பார்க்கிறோமே, உள்ளத்தை காட்டுற கண்ணாடியை யாரு மெயின் பண்றா? உள்ளத்தை கர்த்தர் வசனத்தின் மூலமா என்ன செய்யறாரு? காட்டினா இருத்தி கண்ணை மூடிக்கிற. கண்ணாடிக்கு முன்னாடி போய் இருத்தி கண்ணை மூடிக்கிட்டா எப்படி இருக்கும்? யாருக்கு பிரயோஜனம்? நீ கண்ணாடிக்கு முன்னாடி நின்னாலும் சரி, கண்ணாடிக்கு முன்னாடி நிக்காட்டினாலும் ஒண்ணு. இங்க வந்துட்டு இருத்தி கண்ணை மூடிக்கிட்டா என்ன அர்த்தம்? கண்ணை மட்டும் இல்ல, காதையும் மூடிக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். கண்ணை இருத்தி மூடிக்கிட்டு கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்று என்ன செய்ய போறேன்னு கேட்கிறேன். அதுக்கு போகாம இருந்துட்டு போலாம்ல. தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே ஆமென் சொல்லுங்களேன். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து. கர்த்தருடைய வசனத்தை கேட்கும் போது உணர்வு வருது, அப்படியே வீட்டுக்கு போனவனே அப்படியே மறந்துருது. என்ன எனக்கு சொன்னார் ஆண்டவர், எதை எனக்கு சொன்னார், உணர்த்தினார் அப்படிங்கிறது. அதுக்கு தான் குறிச்சு வைக்க சொன்னா. பேனாவும் பென்சிலையும் கொண்டு வரதே கிடையாது. சரி, பேனாவும் பென்சிலும் வந்து பிரயோஜனம் இல்லை, பேனாவும் நோட்டும் ஆமென் சொல்லுங்க. பேனாவை நோட்டையும் கொண்டு வந்து வசனத்தை எழுதி ஆண்டவர் என் கூட இந்த விஷயத்தை உணர்த்தினார் அப்படிங்கிறத எழுதணும். ஆமென் சொல்லுங்க. ஏன் எழுத தெரியலன்னா பிரச்சனை இல்லை, எழுத்தே எனக்கு தெரியாட்டா நோ ப்ராப்ளம். எழுத தெரிஞ்சவங்க என்ன செய்யணும்? என்னோடு இந்த நேரத்தில் என்ன ஆண்டவர் பேசுறாருங்கிறத வெளியே போனா மறந்துடும். ஏன்னா நமக்கு அவ்வளவு பிரெயின் இது இல்லை, மெமரி கிடையாது. அப்படி எப்படி மறந்துடும். கர்த்தர் நம்மளோடு பேசும்போதே உடனே எழுதணும். அல்லேலூயா. எழுதி வச்சு அல்லது மறுபடியும் போய் இந்த செய்திகளை கேட்டு ஆண்டவர் என்ன அந்நேரத்தில் என்ன உணர்த்தினான்னு கேட்டு உட்காந்து எழுதி அதை என்ன செய்யணும்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன், கவனிங்க. அல்லேலூயா. இருக்கீங்களா? சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கடைக்கு போறீங்க, அரிசி வாங்கிட்டு வர்றீங்க. எதுக்கு வாங்குறோம்? அரிசி எதுக்கு வாங்குறோம்? சமையலுக்கு வாங்குறோம். அரிசியை கொண்டு வர்றீங்க, அரிசியை தண்ணியில் போடுறீங்க, தண்ணியை கழுவி நல்லா வந்து குக்கரில் போட்டு மூடி உப்பு குப்பெல்லாம் போட்டு அடுப்பில் தூக்கி வச்சிடுறீங்க. ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஜென்னு போய் பார்க்குறீங்க, என்ன இருக்கும்? அப்படியே தான் இருக்கும். அடுப்பில் தான் தூக்கி வைக்க சொன்னேன். ஆமென் சொல்லுங்க. நீங்க இன்னைக்கு இல்லை 3 நாள் சென்று பார்த்தாலும் அது அரிசி தான் இருக்கு, மேலே தவிர சோறு வராது. சரிதானா? நல்ல பானையை வச்சிடுறீங்க, தண்ணியை ஊத்துறீங்க, உள்ள ஒரு படி
அரிசியை போடுறீங்க, 1 மணி நேரம் சென்று வந்து பார்த்தாலும் அது ஊறித்தான் கிடக்குமே தவிர ஒரு நாளும் சோறாக. அப்ப ஏதோ ஒரு காரியத்தை நம்ம என்ன செய்ய மறந்தோம். ஐயா அடுப்புல எல்லாம் தூக்கி வச்சிருக்கு, அடுப்புல பத்த வைக்க மறந்தாச்சு. அடுப்புல வச்சா சோறாயிடுமா? அடுப்பு இருக்கத்தான் செய்யுது, அடுப்பு ஒன்றும் சூடா இருக்காது, அடுப்புல எரிகிற தீதான் சூடா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அது மாதிரி இன்னைக்கு அரிசியை வாங்கிட்டு வந்துடுறது, அல்லது வேத வசனமாகிய விதையை வாங்கிட்டு வந்துடுறது, சட்டியில போட்டுறது. எந்த சட்டியில சொல்லுங்க, உள்ள போட்டுறது. தண்ணி கிருபையும் கர்த்தர் கொடுத்துடுறாரு. புரியுதா உங்களுக்கு? தண்ணியும் அரிசியும் பானையில போட்டாச்சு, ஆனா என்ன இல்ல? என்ன ஒரு மாதிரியா பார்க்க சொல்லுங்களேன். என்ன செய்யல? அரிசியவும் தண்ணியவும் பானையில போட்டு அடுப்புல தூக்கி வச்சாச்சு, ஆனா சோறாக மாட்டேங்குது. சரி, அடுப்பனா பத்த வச்சிடலாம். இப்ப நமக்குள்ள நம்மதே ஆண்டவருக்கு முன்பதாக ஒரு பாத்திரம். நம்முடைய இருதயம் என் பாத்திரம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறதுன்னு சொன்னார். அப்படின்னா பாத்திரம் இருதயம். வேத வசனமாகிய தானியங்கள் நம்மை வாழ வைக்கிற, நம்மை பலப்படுத்துகிற, நம்மை மாற்றுகிற, நம்மை ஓட பண்ணுகிற, அல்லது வசனத்துல நிக்க பண்ணுகிற, அந்த பலனை கொடுக்கிற வசனம். இதை என்ன செய்யணும்? சத்தா மாற்றணும்னா என்ன செய்யணும்? இப்ப என்ன பிரச்சனைனா, கடையில டெய்லி ஒரு 5 கிலோ அரிசியை வாங்கி வீட்டுல வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அரிசியை வாங்கி வைக்கிறீங்க. அரிசியை வாங்க வேண்டியது வைக்க வேண்டியது, அரிசியை வாங்க வேண்டியது வைக்க வேண்டியது. ஒரு நாளும் சமைச்சு சாப்பிட்ற வேலையே இல்லாட்டி எவ்வளவு நாளைக்கு வாழலாம்? அரிசி இருக்கு வீட்டுல, தண்ணி இருக்கு, பானை இருக்கு, அடுப்பு இருக்கு, ஆனா செய்ய வேண்டியது என்னது? இன்னைக்கு இதே தான் நடக்குது. வர பிரசங்கத்தை கேட்க கொண்டு போக சிலர் போகும்போதே ஓட்டையில போட்டு போயிடுறது. அது நெடுக சிந்திக்கிட்டு அதான் அவன் வசன பொறுக்கி. யாரு? பிசாசு வசன பொறுக்கி. வசனத்தை தான் பொறுக்குவான். உங்ககிட்ட இருக்கிற வேற எதையும் திருட மாட்டான். வசனத்தை எடுத்தாச்சு அப்படின்னா உங்களுக்குள்ள விசுவாசம் வராது, அது செயல்படாது, உங்களுக்கு மாறுதல் வராது, நீங்க வந்தது மாதிரியே. ஆமென் சொல்லுங்களேன். அந்த 4 உவமையில ஆண்டவர் சொல்றாருல, நல்ல நிலம் அப்படி சொல்லும் போது என்ன சொல்றாரு? வசனத்தை கேட்கிறவன் அதை உணர்கிறவனாயிருந்து தன் இருதயத்தில் அதை பக்குவப்படுத்தி விளைவிக்கும் பொழுது 100 மடங்கு பலன், 60 மடங்கு பலன், 30 மடங்கு பலன். அது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும். ஒரு சிலர் 100% கீழ்ப்படிவாங்க, சிலர் ஒரு 60% கீழ்ப்படியலாம், அல்லது 30%. எதுனாலும் பலன் தானே. இப்போ ஒரு மூடை நீங்க விதைக்கிறீங்க, 30 மூடை தான் வருதுன்னா சரி கொஞ்சம் கம்மியா இருக்கு. 60 மூடைனா பரவாயில்ல, 100 மூடை விளைஞ்சிருச்சுன்னா சந்தோஷம். ஆமென் சொல்லுங்களேன். விளையவே இல்லாட்டி போட்டது நட்டம். ஆமென் சொல்லுங்க. ஒரு மூடை என்ன செஞ்சிருச்சு? நஷ்டம். 30 மூடை வந்தா 29 மூடை லாபம் தானே, பாஸ் ஆயிட்டம்ல. ஆமென் சொல்லுங்களேன். நான் கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாம் நம்முடையதான வாழ்க்கையில வசனத்தை கேட்கிறவர்களா இருக்கிறோம். அதை சிலர் விட்டு விடுகிறோம், சிலர் அதை தக்க வைத்து கொண்டு மண்டையில ஏற்றி வச்சுக்கிட்டாலும். ஒரு வசனத்தை எனக்கு ஞாபகம் வருகிறது, வாசிங்க. பிரசங்கி 1ஆம் அதிகாரம், பிரசங்கி 1ஆம் அதிகாரம் வாசிங்க. கடைசி வசனம் 18. அதிக ஞானத்தினாலே அதிக ஞானத்தினாலே அதிக ஞானத்திலே அதிக ஞானத்திலே அதிக சலிப்புண்டு, அதிக ஞானத்திலே அதிக சலிப்புண்டு. அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். அறிவு பெருத்தவன் நோவுனா என்னங்க? நோவு சில மொழிகளில் சொல்லுவாங்க நோகுது, நோகுதும்பாங்க. நமக்கு அப்படி சொல்ல மாட்டோம். நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம்? வலிக்குது. சில மொழி எந்த மொழியிலன்னு தெரியல, நோவு எடுக்குதா அப்படிம்பாங்க. தெலுங்குன்னு நினைக்கிறேன், தெலுங்கா கன்னடமான்னு தெரியல. நமக்கு தமிழை துட்டா வேற ஒன்றும். தமிழ்லே அங்க கன்னியாகுமரியில் சொல்லுவாங்க ஒரே நோகுது, ஒரே நோகுதுங்க.
இங்க சொல்லப்பட்டிருக்கிறது அறிவு கூடி போச்சுன்னா, வசனத்தை தான் சொல்றேன், சொல்லுங்க, வாயை திறந்து கொஞ்சம் சொல்லுங்க. அறிவு கூடி போச்சுன்னா வலி கூடி போயிருமா? நோவுனா வலி. அப்ப வசனத்தை நாம அறியறத மண்டையில நிறைய சேர்த்து வச்சு வீட்டு நிறைய அரிசியை வாங்கி வச்சிருந்து சமைச்சு சாப்பிடாம இருந்தா பசிக்கத்தான் செய்யும், பலவீனம் வரத்தேன். வாங்கி வைக்கிறதுனால இவ்வளவு அரிசி இருக்குது, இவ்வளவு வசனம் எனக்கு தெரியும், பைபிளே கரைச்சு குடி, எந்த வசனத்தை கேட்டாலும் எனக்கு என்ன செய்யும் தெரியும். ஆனா நோவு மட்டும் குறையாது. ஏன்? அறிவு முக்கியம் அல்ல. அந்த வசனத்தை நீங்க நான் முதல்ல சொன்ன வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 8வது அதிகாரம் 32வது வார்த்தையை வாசிக்கலாம். 8:32. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த வசனத்தை தான் நான் முதல்ல சொன்னேன். சத்தியத்தையும் சொல்லுங்க. 8ஆம் அதிகாரம் 32ல சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா இங்க அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன் சொல்லப்பட்டிருக்கு. இது என்னது? இங்க அறிவீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த அறிவீர்களுக்கும் அந்த அறிவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு காரியத்தை குறித்து நாம் அறிந்து வைத்திருக்கிறது அறிவு. ஆமென். உங்களுக்கு அவங்கள பத்தி தெரியுமா? இப்ப ஆபிரகாம்னா யாரும் தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? சொல்லுங்க. தெரியும். ஆனா ஆபிரகாமை சாரால் அறிந்திருக்கிற அளவுக்கு யாருக்காவது தெரியுமா? சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் உள்ள அறிவு வேற, உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற அறிவு சரிதானே? புரிஞ்சவங்க அல்லையா சொல்லுங்க. இப்ப அதை புரியும்படி உங்களுக்கு சொல்றேன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆதாம் தன் மனைவியாக ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். 25 வாசிங்க. பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான். அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டாள். அந்த சத்தியத்தையும் அறிவீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க. அந்த அறிவு என்னன்னா, இப்ப இந்த வசனத்தை அதையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு கணவன் ஒரு மனைவியை அறிவதற்கும் ஒரு மனுஷன் மற்ற மனுஷனை அறிந்து வைத்திருப்பதற்கும் உள்ள வித்தியாசம் மாதிரி. அல்லேலூயா. இவரை பத்தி எனக்கு தெரியுமா? தெரியும். அவர் ஒரு என்னது ஓனரு, அவர் இந்த மாதிரி வேலை செய்யறாரு, அவர் இந்த மாதிரி வாடகை வீட்டில் இருக்காரு, சொந்த வீட்டில் இருக்காரு, அவருக்கு வயசு இவ்வளவு. இந்த அறிவு வேற. ஒரு மனைவியும் கணவனும் ஒருவர் அறிந்து வாழுவது சொல்லுங்க வேற. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அறிந்ததினால் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? இந்த அறிவு இது அறிகிற அறிவு இல்ல, இது அனுபவம். ஆமென் சொல்லுங்களேன். சரியாய் வேத வசனம் நமக்கு அனுபவமானா, ஒரு இங்கே சொல்லப்பட்டிருக்குது காயினை பெற்றால், இங்கே ஆபேலை பெற்றாள். அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்குது. ஆபேலா சேத்தா? சேத்து இல்லையா? சேத் என்று பெயரிட்டார்கள், அப்படி சொல்லப்பட்டிருக்குது. அறிந்த உடனே ஒரு குமாரன் பிறக்கிறான் இல்லையா? நீங்க சரியா வேத வசனத்தை அனுபவமாய் ஆக்கினீர்களானால் உங்களிடத்திலிருந்து ஒரு நற்பொருள் பிறக்கும். ஒரு புது மனுஷன் பிறப்பான். அதே புது சிருஷ்டி அப்படின்னு சொல்றது. பழைய மனுஷன் அல்ல, புது மனுஷன் சிருஷ்டிக்கப்படுகிறான். அல்லேலூயா. அப்படின்னா அந்த விஷயத்தை ஆண்டவர் சொல்றாரு, நம்ம வசனத்தை அறியணும், வசனத்தை தெரிஞ்சுக்கிடணும், வசனத்தை கேட்கணுங்கிறதுக்காக சபைக்கு வரக்கூடாது. வசனத்தை கேட்டு அதை அறிந்து அனுபவமாக்கி நமக்குள்ள இருந்து ஒரு புதுசா என்ன செய்யணும் சொல்லுங்க.
சில பேர் கவலையில் ஆழ்ந்துட்டாங்க. இப்பயே இன்னைக்கு 12:30 முடிச்சிருவாரா என்னன்னு தெரியலையே அப்படின்னு. வரும்போதே பஞ்சர் ஆயிடுச்சே, போகும்போது கொண்டு விடுவாரா இல்லையா, உங்களுக்கு எதுக்கு கவலை? முடிச்சதுக்கு அப்புறம் பார்ப்போம். அதை அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா, அல்லேலூயா. கவலையெல்லாம் விடுங்க. சில பேர் தீவிரமா இப்பதான் வசன ஆராய்ச்சியில போயிருவாங்க. வசனத்தை வீட்டுல போய் ஆராய்ச்சி பாருங்க. அவனா தேவன் எதிர்பார்க்கிறது என்னன்னா, அவரை அறிகிற அறிவு அப்படின்னு சொல்லப்பட்டது. அறிகிற, அவரோடு இணைகிற அறிவு. அவர் நம்மோடு இணையணும்னா அவர் தான் வசனம். அந்த வசனம் வாழ்க்கையா மாறினா ஒரு புது சிருஷ்டியானது நம்மிடத்திலிருந்து பிறக்கும். என்ன சிருஷ்டி பிறக்கும்? நம்முடைய சாயலா இருந்தாலும் அது புதுசா இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். நமக்கு பழைய சுபாவங்கள்லாம் மோசமானதா இருக்குது. ஆனா கர்த்தரை அறிந்தோமானால் ஒரு புது சிருஷ்டி பிறக்கும். ஆமென். இந்த ரெண்டுக்கும் நான் உங்களுக்கு ஒரு சின்ன காரியத்தை சொல்லி நான் முடிக்க போறேன். இந்த வசனத்தை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில அபியாசம் ஆகாததற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் அறிவு அப்படின்னு பார்க்கிறோம். அறிதல், அறிவு ரெண்டும் வித்தியாசம் இருக்குது. இந்த அறிதல், அனுபவமாகுதல் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? இங்க அறிகிறோம், அது அனுபவமாய் மாறாமல் அது கற்பந்தரித்து ஒரு புது சிருஷ்டியை பெறாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? சரி, நான் என்ன சொல்றேன்னா, வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள்னு நமக்கு ஆலோசனையா அவர் எழுதியிருக்கிறார். அதை எங்க செய்ய முடியல சொல்றாங்க. வசனம் சொல்றதை விட நமக்கு தோன்றுகிற ஐடியா தான் நமக்கு பெருசா தெரியுதுன்னு. நிறைய பேருக்கு அது உண்மைதான். வசனம் சொல்றத வாழ்க்கை மாத்துறதை விட நமக்கு என்ன பிடிக்குதோ, அதை நமக்கு என்ன தோணுதோ அதைத்தான் செய்கிறோம். அதையும் பிரச்சனையா இருக்குங்கிறாங்க. ரைட், அனுபவம் பேசுது. ஆமென் சொல்லுங்களேன். ஆனா முதல்ல சாந்தமா ஏற்றுக்கொள்ளணும். ஆமா, இப்படி நானு மாறத்தேன் சொல்லுங்களேன். அமைதியை பார்த்தா எதிர்ப்பு மாதிரி எதிர்ப்பா அதை ஆமோதிக்கிறதா? வசனத்தை முதல்ல இருக்கிறபடி ஏற்றுக்கொள்ளணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்றாரோ அதை அப்படியே சாந்தத்தோட நாங்க வசனம் சொல்லுது. சாந்தத்தோட அப்படின்னா என்ன அர்த்தம்? சாந்தத்தோடனா என்ன அர்த்தம்? என் கருத்து எதுவும் இல்லாம, எனக்கு எதுவும் தெரியாது, அவர் சொல்றத அப்படியே, நான் ஒரு பொருட்டல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, என் கருத்து ஒரு பொருட்டல்ல, என்னுடைய விருப்பம் ஒரு பொருட்டல்ல, அவர் சொல்றத அப்படியே என்ன செய்வேன்? ஏற்றுக்கொள்றதை சாந்தத்தோட ஏற்றுக்கொள்றது. சிலர் நிர்பந்தம் அல்ல, நிபந்தனையோடு ஏற்றுக்கொள்வார்கள். நீர் இதை செய்தால் நான் இதை செய்வேன். இல்லை, சாந்தத்தோடனா எல்லாத்தையும் அப்படியே ஆண்டவரை நீர் சொல்லுகிறதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். ஃபர்ஸ்ட் அது நமக்கு பாதகமோ சாதகமோ, அது கஷ்டமோ நஷ்டமோ, அப்படியே நான் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். அடுத்து ஏற்றுக்கொள்ளுகிற காரியத்தை அல்லது நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியத்தை அனுபவமாக்கணும்னா அதை வச்சு ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கணும். அதே சமையல் பண்றது. சொல்லுங்க, வாங்கிட்டு வந்தாச்சு, வீட்டில் வச்சாச்சு, அடுத்த வாரம் அல்லது நாளைக்கு போய் வாங்கிட்டு வந்தாச்சு வச்சாச்சு அப்படின்னா வகுறு நிறையுமா? அதை பானையில போட்டாச்சு, தண்ணியும் ஊற்றியாச்சு, கிருபையும் வந்துருச்சு, கொஞ்சம் பத்த வைங்க. சொல்லுங்க, கொஞ்சம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் அடுப்பை பத்த வைங்க, அடுப்பை பத்த வைங்க. ஆமா, அடுப்பை பத்த வைக்கிறேன். எது? ஒரு இடத்துல வசனம் சொல்லுது, இருதயமாகி அடுப்பான். வாசிங்க, ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6-7 வாசிங்க. அவர்கள் பதிவிருக்கும் போது
தங்கள் இருதயத்தை அடுப்பை போல் ஆயத்தப்படுத்துகிறார்கள். அவர்களில் அடுப்பு மூட்டுகிறவன் முழுவதும் தூங்கினாலும் காலமேயென்றால் அது ஜுவாலிக்கிற அக்கினியாய் எரியும். அவர்கள் எல்லாரும் அடுப்பை போல அனலாகி தங்கள் நியாயாதிபதிகளை பட்சித்தார்கள். அவர்களுடைய ராஜாக்கள் எல்லாரும் விழுந்தார்கள். அவர்களில் என்னை நோக்கி கூப்பிடுகிறவன் ஒருவன் சொல்லப்படுது. ஐயா, நைட்டு முழுவதும் தூங்கினாலும் காலையில எந்திரிச்ச உடனே அடுப்பு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அவர் இருதயம், நம்முடைய இருதயம் அடுப்பை போல அனலாகணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றான். 39வது அதிகாரம் 3வது வார்த்தை. 39:3. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. சொல்லுங்களேன், எப்படி பத்த வைக்கிறதுங்க? எப்படி பத்த வைக்கிறது? ஐயா, உள்ள போட்டாச்சு, வார்த்தையை உள்ள போட்டாச்சு, கிருபைங்கிற தேவ பிரசன்னம்ங்கிற தண்ணிய ஊத்தியாச்சு, இப்ப பத்த வைக்கணும். எப்படி பத்த வைக்கிறது? அடுப்புனா கேஸ் அடுப்புனா லைட்டர் வச்சு பத்த வைக்கலாம், விறகு அடுப்புனா மண்ணெண்ணெய் ஊத்தி பத்த வைக்கலாம். இருதயத்தை எப்படி பத்த வைக்கிறது? அடுப்ப போல. சொல்லுங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, தியானிக்கையில் அக்கினி மூண்டது. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். ஆமென் சொல்லுங்களேன். இப்ப என்ன பிரச்சனைனா, கேட்கிற வசனமாவே இருக்குது, கேட்கிற பிரசங்கமாவே அறிவிலேயே இருக்குது. அது அனுபவமா மாறணும்னா அதை தியானித்து, அதை குறித்து யோசித்து, முழங்கால் படியிட்டு, ஆண்டவரை இப்படி சொல்லி இருக்கிறீரே, இப்படி இருக்கிறேனே, இந்த தியானம் வந்தா அக்கினி மூடும். அடுத்து நாவினால் விண்ணப்பம் சொல்லுங்க. உள்ள போகுதா? கேட்குறீங்களா? எத்தனை பேருக்கு கேட்கிற பிரசங்கத்தை வச்சு ஜெபித்து மாறுகிற அனுபவம் இருக்கு? அப்படம் என்ன செஞ்சிடாது, மறந்து போகாதே. கர்த்தர் என்னோடு இந்த வார்த்தையை பேசினாரு, இதனால நான் தொடப்பட்டேன்னு சொல்லி என்ன செய்வோம்? பேசுவோம். இங்கேயோடு அப்படியே மறந்துட்டு அப்படியே எழுதி வச்சுட்டு விட்டுட்டு போனா வாழ்க்கை மாறவே செய்யாது. அல்லேலூயா. வசனம் எவ்வளவு பவர்ஃபுல்லான வசனமா இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு ஆழ்ந்த ஆழமான சத்தியமாய் கேட்டாலும் அதுல பெருமை அடைகிறதுக்கு நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கங்க, நாங்க சத்தியம் நிறைந்த சபையிலே அங்கத்தினராக இருக்கிறோம். பெருமை வேணா சிறுமை வரும். அப்படின்னா எவ்வளவு வசனத்தை கேட்கிறோம் என்பதல்ல, எவ்வளவு வசனத்தை கை கொள்ளுகிறோம், அனுபவமா மாறுதுங்கிறதே விஷயம். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோம்? எத்தனை வசனத்தை ஆண்டவரே என்னோடு இப்படி பேசினீரே, நான் இப்படி செய்யலையே அப்படின்னு சொல்லி தனிப்பட்டு வீட்டில் போய் முழங்கால் படியிட்டு அதை தியானித்து மறுபடியும் எழுதுனதையோ அல்லது பேசுனதையோ கவனிச்சு முழங்கால் போட்டு அறிக்கை செய்து எனக்கு அந்த கிருபையை தாருங்கன்னா, அக்கினி மூன்றுச்சு, அக்கினி பத்த வச்சாச்சுன்னா சோறு ஆயிருமா இல்லையா? அடுப்புல போட்டு சொல்லுங்க, வெந்துதே ஆகும். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் பொறுத்துன உடனே சோறாயிருமா? ஆமென் சொல்லுங்களேன். பொறுத்துன உடனே குப்புன்னு பிடிச்சிருச்சு, பிடிச்ச உடனே அரிசி எடுத்து நசுக்கி பார்த்தா அரிசி ஏத்தம் கிடக்கும். அது ஒரு குறிப்பிட்ட நேரம் என்ன செய்யணும் அப்படின்னா அக்கினி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், ஜெபித்து கொண்டே இருக்கணும், அனுபவம் ஆகிற வரைக்கும், அது வேகிற வரைக்கும், அந்த வசனமானது பக்குவமா நமக்குள்ள வர்ற வரைக்கும். ஆமென் சொல்லுங்க. ஜெபமே கிடையாது, பத்த வைக்கிறதே கிடையாது, வாழ்க்கையில பலனே வராது. ஏன் அநேக பிரசங்கங்களாவே இருக்குது, அநேக சத்தியம் கேள்வி அறிவுல மட்டும் இருக்கு. இந்த வசனத்தை நான் கேட்டேன் ஏற்கனவே, இந்த பிரசங்கத்தை நமக்கு உள்ள மனசுல வரும் பாத்தீங்களா? இந்த வசனத்தை இதுதான் ஏற்கனவே பேசின வசனம் தானே, அப்படி வருதா மனசுல?
வந்துருச்சு அப்படின்னா மண்டையில இருக்குன்னு அர்த்தம். அனுபவமா மாறணும். அப்படின்னா தேவ சமூகத்துல ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு மிக முக்கியமான சொல்ற விஷயம், கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதை செய்யணும்னா அதை வைத்து அதை என்ன நீங்க உங்களுடைய டைரியில அல்லது நோட்டுல நீங்க எழுதணும். இன்னைக்கு கர்த்தர் என் கூட பேசின கன்க்ளூஷன் என்னது? கன்க்ளூஷன் ஒரு மணி நேரம் பேசின செய்தியினுடைய சாராம்சம், என்னோடு தேவன் பேசினதுன்னு எழுதணும். எழுதி வச்சாதான் வீட்டில் போய் வாசிக்கும் போது என்ன செய்யும், நமக்கு ஞாபகம் வரும். அதை வாசிச்சு ஆண்டவரை என்னோட இதை பேசினீரே, என் வாழ்க்கையில இது இல்லையேன்னு சொல்லி போய் உட்கார்ந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் அதை அனுபவமாய் மாற்றுக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இல்லை. இன்னைக்குல இருந்து அது தொடங்கும். என்ன தொடங்கணும்? அடுப்பை பற்ற வைக்கிறதுக்கு. நாங்க தான் டெய்லி 3 நேரம் அடுப்பெல்லாம் பற்ற வச்சுக்கிட்டான்னு பாஸ்டர் இருக்கிறோம். அந்த அடுப்பை சொல்லலை, நான் இந்த அடுப்பை சொல்றேன். எந்த அடுப்பு? ஓசியால சொல்லப்பட்டிருக்கு, இருதயமாகிய அடுப்பு. ஆயத்தப்படுத்தணும். தியானிக்கையில் அக்கினி மூடும். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லட்டுமா? நீங்க ரொம்ப ஒரு ஆளால பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படி வச்சுக்கோங்க. ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அதை குறித்து உங்களுக்கு நினைவு வரும் பொழுதுதான் கோபம் வருதா வரலையா? உங்களுக்கு புரியும்படி சொல்றேன். நீங்க ரொம்ப ஒரு ஆளால காயப்பட்டிருக்கிறீங்க அப்படி வச்சுக்கோங்களேன். திடீர்னு அவங்க நினைவு வந்துருது. நினைவு வந்தவனே பிபி தானா என்ன செய்யுது? ஏறுதா இல்லையா? என்ன ஒண்ணுமே தெரியாம அப்படியே இந்த பூனை பால் குடிக்குமான்னு உட்கார்ந்துருக்கிறீங்களா? என்ன அர்த்தம்? அவங்களால நீங்க பட்ட உபத்திரவத்தை எப்பயோ அதை இப்ப நினைச்சாலும் உடனே என்ன செஞ்சிருது? அந்த ஃபீலிங் வருதா வரலையா? வருது. அதை நினைச்சா வருதே, வசனத்தை நினைச்சா வருமா வராதான்னு கேட்கிறேன். அப்படின்னா அந்த கொதிப்பு, அந்த பிரஷர், அந்த பாதிப்பை நினைக்கும் போது வருதே. தேவன் வல்லமை உள்ள வார்த்தை, வாழ்க்கையை மாற்றுகிற ஜீவனுள்ள வார்த்தையை தியானிக்கும் போது அக்கினி மூடுமா மூடாதா? அல்லேலூயா. நீங்க இதை நினைக்க கூடாதுன்னு கண்டதக்கடி இதை நினைக்க வைக்கிறான். புரியுதா உங்களுக்கு? சிந்தையில அநேகருக்கு போராட்டம் ஏன் தெரியுமா? கண்டதக்கடி இதை மண்டையில போட்டு அப்படியே குழப்புறதுக்கு காரணம் எது தெரியுமா? நடக்குமா நடக்காதா, தேருவோமா சேர மாட்டோமா, வாழுவோமா வாழ மாட்டோமா, இப்படியே நிறைய பேருக்கு போராட்டம். தேறிடுவோமா, தப்பிச்சிருவோமா? தப்பிக்கிறதுக்கு தான் நமக்கு ஆண்டவர் உதவி செய்யறார். ஆமென் சொல்லுங்களேன். ஒண்ணு நாம தேவன் சொல்லுகிறபடி செய்ய ஆரம்பிச்சுட்டானா அவர் எல்லாம் படிப்படியா நம்முடைய வாழ்க்கையில செய்வார். அல்லேலூயா. வசனத்துக்கு நடுங்கி வசனத்தை கவனிச்சு அதன்படி செய்ய அப்படி விரும்புறவங்களை தான் கர்த்தர் நோக்கியே பார்ப்பாராம். அப்படின்னா அந்த வசனத்துக்கு அப்படி ஆப்போசிட்டா யோசிச்சு பாருங்க. என் வசனத்தை கவனிக்காதவனை, என் வசனத்தின்படி நடக்க விரும்பாதவனை அவர் நோக்கியே பார்க்க மாட்டார். அப்படித்தானே அர்த்தம்? ஏன் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, ஒரே கல்லுல முட்டினது மாதிரியே இருக்குது, கிணத்துல ஓட்ட கல்லாட்டம் என் வாழ்க்கையில எதுவுமே கர்த்தர் நடத்த மாட்டேங்கிறார், செய்ய மாட்டேங்கிறார்னா காரணம் என்ன சொல்லுங்களேன்? மும்முன்னு உட்கார்ந்து இருக்கிற பார்த்தனாக்கும் என் மேல கோபம் வர்றது. என் மேல கோபம் வந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. என் வாழ்க்கையில எதுவுமே நடக்க மாட்டேங்குதுங்க. அப்படியே கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இருக்கு, ஒண்ணுமே செய்ய மாட்டேங்குது, அசையவே மாட்டேங்குது, மூவிங்கே இல்லை. அப்படின்னா நான் மூவிங் ஆகலைன்னு அர்த்தம். நான் வசனத்துக்கு அசையலைன்னு, வசனத்துல பயப்படல, வசனத்தின்படி வாழ விரும்பலைன்னு அர்த்தம். மாற விரும்பலைன்னு. உனக்காக கர்த்தர் மாற மாட்டார். அவருக்காக, தன்னை மாற்றுகிறவனுக்காக அவர் தன்னுடைய வழிய கட்டாயம் செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். வசனம் அப்படித்தான் சொல்லுது. கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். நீங்க மனுஷனுக்கு பயப்படுறீங்களோ இல்லையோ, ஏன் உங்க புருஷனுக்கு பயப்படுறீங்களோ இல்லையோ, உங்க மனைவிக்கு பயப்படுறீங்களோ இல்லையோ, உங்க அப்பாவுக்கு பயப்படுறீங்களோ இல்லையோ, உங்க அம்மாவுக்கு பயப்படுறீங்களோ இல்லையோ, வசனத்துக்கு பயப்படுங்க. நான் சொல்றது முதல்ல அதான் சொல்றேன். வசனத்துக்கு பயப்படுறதும் கர்த்தருக்கு பயப்படுறதும் ஒண்ணுதான். இன்னைக்கு நிறைய பேருக்கு மனுஷருக்கு முன்பதாக அப்படியே நடக்கணும். எப்படி இருக்கணும்? யோக்கியம் போல தெரியணும். கெட்ல சேராது. யாருக்கு பயப்படுறதும் மனுஷனுக்கு பயப்படுகிற பயம். மிச்சத்தை சொல்லுங்க.
கண்ணியை வருவிக்கும். அப்படின்னா என்ன? உன் காலில் சுருக்கு போட்டுரும்னு அர்த்தம். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். கண்ணியில மாட்டிக்கிடுவேன்னு அர்த்தம். யாராவது மனுஷனுக்கு பயப்படாதீங்க. எந்த மனுஷனுக்குமே பயப்பட வேண்டியதில்லை. அவரை கண்டா பயம், இவரை கண்டா பயம் அப்படின்னா நீ சிக்கல்ல இருக்கேன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. யாரை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வசனத்துக்கு பயப்படுகிறவன் ஒருவனுக்கும் பயப்பட மாட்டான். அல்லேலூயா. வசனத்துக்கு பயந்தா, ஐயோ இப்படி வசனம் என்னைய பத்தி சொல்லுதே, ஆண்டவர் என்னை பத்தி இப்படி சொல்றாரு, என்னோடு உணர்த்துறாரு, என்னோடு பேசுறாருன்னு உட்கார்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஜெபம் பண்றீங்களா? இதுவரைக்கும் ஜெபம் பண்ணாட்டி இந்த வசனங்களை சொல்லி, இந்த வசனங்களை கேட்டு, இந்த வசனம்னா இந்த வசனம் மட்டும் இல்ல, கர்த்தர் உங்களோடு எங்கெல்லாம் எந்தெந்த வசனங்கள்ல நீங்க பைபிள் படிக்கும் போது, வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் போது, ஏதோ ஒரு செய்தி கேட்கும் போது உங்களோடு ஒரு வார்த்தை பேசுவார். அந்த வார்த்தையை வச்சு, ஆண்டவரை நான் இப்படி இருக்கிறேன்னு உட்கார்ந்து ஜெபம் பண்ணி தியானிச்சு ஆண்டவரிடத்துல விண்ணப்பம் பண்ண ஆரம்பிச்சா மாற ஆரம்பிச்சிடும். அல்லேலூயாவே வர மாட்டேங்குது. என் ஆத்துமாவே வரல பாஸ்டர், அதனால அல்லேலூயா வராதுங்க கூடாது. எனக்கு அப்படித்தான் தோணுது. இப்ப இந்த கேள்வியை கேட்போம். கேட்கப்படுகிற அல்லது கேட்கிற வார்த்தைகள் என் வாழ்க்கையில எந்த அளவு மாற்றத்தை உண்டு பண்ணாததற்கு காரணம் என்ன? சொல்லுங்க. ஆரம்பத்தையே வந்து மறுபடியும் முடிச்சிருவோம். ஏன் வாழ்க்கையில மாற்றம் வரல? ஏன் கர்த்தர் நமக்காக கிரியை செய்யல? ஆண்டவர் ஏன் இப்படியே இருக்கிறாரு? அவர் இருக்கத்தான் செய்யறாரு. நீ அப்படியே இருந்தனா அப்படித்தான் இருப்பார். ஆமென் சொல்லுங்க. நீ கொஞ்சம் நீ கொஞ்சம் உன் இருதயத்தை தேவன் பக்கமா திருப்பு. அவர் சொல்றதுக்கு கொஞ்சம் கீழ்ப்படி. அவர் உன்னை மேல்படி கொண்டு போவார். ஆமென் சொல்லுங்க. கீழ்ப்படியாம மேல்படிக்கு போகவே முடியாது. யாராவது மேலே ஏறணும்னா முத படியில கால் வைக்க மாட்டேன், 3வது படியை தான் கால் வச்சு ஏறுவேன்னு சொல்ல முடியுமா? ஏறலாம், பல்லு போக கீழே விழுந்துதான் கிடப்போம். மேல போகணும்னா கீழ்ப்படியில கால் வைக்கணும். ஆமென். எந்த உயரமா இருந்தாலும் சரி, முதப்படியில கால் வைக்காம போக முடியுமா? ஆண்டவர் அர்த்தம் சொல்ற, கீழ்ப்படி, கீழ்ப்படியில காலை வையி, வசனத்துக்கு பயப்படு, வசனத்தை அறிக்கை செய், வசனத்தின்படி உன்னை ஆராய்ந்து பார், தியானம்னா என்னது? போய் அப்படி கையை கண்ணை நல்லா சம்மணம் போட்டு உட்காந்துக்கிட்டு இப்படி கையை வச்சுக்கிட்டு அப்படியே, அதான் தியானம். தப்பா நினைச்சிடக்கூடாது. வசனம் இப்படியா சொல்லுது, வசனம் இப்படியா இருக்குது, பிரசங்கத்தில் இப்படி சொன்னாரே ஆண்டவர் அப்படின்னு சொல்லி அதை குறித்து சிந்திக்கிறது. ஆமென். உக்காந்து சிந்திச்சு என்னை மாற்றுங்க ஆண்டவரே, என்னிடத்தில் இந்த குறை இருக்கிறது, நான் இப்படி இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அப்படி செஞ்சு பாருங்க. அந்த வசனம் உங்க வாழ்க்கையில அபியாசமாகும். அந்த சத்தியம் உங்களுக்கு நடைமுறைக்கு கொண்டு வருவார் கர்த்தர். நீங்க கொளுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். வசனத்தை நல்லா சாப்பிட்டவங்க, நல்ல புஷ்டியா சாப்பிட்டவங்க நல்லா இருப்பாங்களா இல்லையா? டெய்லி 1 கிலோ அரிசி வாங்கினாலும் அதை சமைச்சு நல்லா விதவிதமா சாப்பிட்றவங்க நல்லா புஷ்டியாத்தே. ஒரு வசனம் போதும். ஆமென் சொல்லுங்க. டெய்லி எவ்வளவு போதும்? ஒரு மூடை திங்க வேண்டாம், ஒரு கொஞ்சம் போதும் இல்லையா? டெய்லி ஒரு மூடையா சாப்பிட்றோம், கொஞ்சம் நமக்கு தேவையான அளவு. 2 வசனம் 3 வசனம் தியானிங்க, அதை அனுபவமா மாற்றுங்க, புஷ்டியா மாறிடுவீங்க. ஆமென் சொல்லுங்களேன். கொளுத்த கன்றுகளை போல வளர முடியும். மூட கணக்கா அரிசி இருந்தும் சமைக்காம சாப்பிடாமலே இருந்தா எப்படி இருப்போம்? நோஞ்சானத்தை இருக்கும். இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நோஞ்சானா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஒழுங்கா அந்த வசனத்தை வாசிக்கலாமா? ஒரு வசனம் சங்கி 37 வாசிங்க. அந்த வசனத்தை வாசிச்சே முடிச்சிருவோம். சங்கீதம் 37:3. கர்த்தரை நம்பி நன்மை செய், கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். எங்க குடியிருந்து? தேவனுடைய சபையாகிய அவருடைய ஜனமாகிய மக்களோடு குடியிருந்து சத்தியத்தை என்ன செஞ்சுக்கோ? மேயணும். இது சொல்ற உடனே எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது, டைம் தான் இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா ஆடு மாடுகள்லாம் மேயும்ல, புல்லு மேயும்.
புல்லு மேயும் போது எப்படி மேயும் தெரியுமா? கபக்குன்னு படபடபடான்னு வேமா எனக்கு தான் வேணும்னு சொல்லி அவ்வளவு வகுறு நிறைய மேய்ஞ்சிட்டு போய் அடுத்து போய் பார்த்தீங்கன்னா மேய்ஞ்ச உடனே தண்ணி குடிக்கும். மேய்ஞ்ச உடனே என்ன செய்யும்? தண்ணி குடிக்கும். தண்ணி குடிச்சிட்டு போய் அப்படி படுக்க வச்சுட்டானா அதுக்கப்புறம் பாருங்க ரிட்டர்ன் கொண்டு வரும். ஆடு மாடுக்கு 2 இறைப்பைங்க, 2 3 இருக்குங்கிறாங்க. முதல்ல கிடைச்ச உடனே நறுக்கு பொறுக்குன்னு என்ன செஞ்சிடும்? உள்ள தள்ளிரும். 2வது வெளியே கொண்டு வந்து அப்படியே அசை போடும். பார்த்துக்குங்க, அப்படியே மையா ஆக்கி அப்படி மறுபடியும் உள்ள தள்ளும். எத்தனை பேர் படுத்திருக்கிற மாடு அசை போடுறத பார்த்துருக்கிறீங்க? அப்படியே எச்சியெல்லாம் அதுக்கு அந்த மாடுக்கு வடிஞ்சுக்கிட்டு இருக்கும். மென்னு மென்னு மென்னு. அதுதான் தியானம், அதுதான் ஜெப வாழ்க்கை. மேய்கிறது இது, கேட்கறது, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறது மேய்கிறதுக்கு சமம். ஆனா அசை போடாத வாழ்க்கை ஜீரணமாகாது, மறுபடியும் ரிட்டர்ன் கொண்டு வரும். ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? எப்ப நமக்கு சக்தியா மாறுதுன்னா அசை போடும் போது, அதை மறுபடியும் திரும்ப நினைத்து தேவ சமூகத்துல போய் உட்காந்து, ஆண்டவரே என்னோடு இதை பேசினீரே, இந்த காரியத்தை என்கிட்ட எதிர்பார்க்குறீங்களே, நான் அதை செய்ய ஒப்பு கொடுக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னா நம்முடைய பலவீனங்களில் ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த வசனத்தின்படி வாழ முடியாத பலவீனத்துல வசனத்தின்படி வாழ கர்த்தருடைய ஆவியானவர் பலன் தருகிறார். ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா நமக்கு வசனம் கேட்கிற அனுபவம் வேணும், வசனத்தை வச்சு ஜெபிக்கிற அனுபவமும். கேட்டா மட்டும் பத்தாது, ஜெபம் பண்ணி அதை அனுபவமாய் மாற்றுகிற வாழ்க்கை நமக்கு வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அப்படியே கண்களை மூடி தேசத்துல நீ குடியிருந்து சத்தியத்தை அமைந்து கொள். இந்த வார்த்தையின்படியே வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. சொல்லுங்க, எல்லாரும் முழங்கால் படியிடுவோமா? ஆண்டவர் சமூகத்துல முழங்கால் படியிட்டு, எத்தனை பேர் ஆண்டவர் உங்களோடு உணர்த்துகிற காரியத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற அனுபவத்துல இனி வரப்போறீங்க? ஆண்டவர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார், உங்களை சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா நிறுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்துல எல்லாரும் அப்படியே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னோடு நீர் பேசுகிற வார்த்தைகளை கேட்டு அப்படியே விட்டு விடுகிறவனாய் அல்ல, அதை தியானித்து அதை அசை போட்டு அதை என் பலனாய் மாற்ற, என் உணவாய் மாற்ற கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. சொல்லுங்க எல்லாரும். ஹல்லேலூயா. வசனம்தான் பசியாற்றும் உணவு, பிரசன்னம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். வசனம்தான் உணவு. ஆமென் சொல்லுங்களேன். அவருடைய பிரசன்னத்துல நீங்க போய் உட்கார்ந்தீங்கன்னா அதுதான் நம்மளுக்கு பலனா மாறக்கூடியது. ஹல்லேலூயா. அப்படி எழுப்பி நிற்போமா? எல்லாம் ஓ ஜீசஸ். வசனம்தான் பசியாற்றும் உணவு, பிரசன்னம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். வசனம்தான் பசியாற்றும் உணவு, பிரசன்னம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமானே, நீரே என் ஜீவனின் பலனானே, நீரே என் வெளிச்சமும் மீட்புமானே, நீரே என் ஜீவனின் பலனானே. நானும் அபிஷேக ஒளிவமரம் ஆலயத்தில் நடப்படவன்,
சமூகத்தில் வாழ்கின்றவன் உம் அன்பையே நம்புபவன். நானும் அபிஷேக ஒலிவ மரம் ஆலயத்தில் நடப்படவன். சமூகத்தில் வாழ்கின்றவன் அன்பையே நம்புபவன். எல்லாரும் சொல்லுவோமா? உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர், உம் பிரசனம் தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமானே, நீரே என் ஜீவனின் பலனானே, நீரே என் வெளிச்சமும் மீட்புமானே, நீரே என் ஜீவனின் பலனானே. நம்முடைய ஜீவனின் பலனாய், நம்முடைய வாழ்க்கையின் பலனாய் இருக்கிற ஆவியானவர் நம்முடைய ஒவ்வொருவரையும் நம்முடைய கரத்தை பிடித்து இந்த வசனத்தை வாழ்க்கையாய் மாற்ற கர்த்தர் நமக்கு உதவி செய்ய போதுமானவராய் இருக்கிறபடி நான் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அவரை சார்ந்து கொண்டு அவருடைய பிரசன்னத்திலே வாழ்ந்தார், அவருடைய சமூகத்திலே வாழ்ந்தார், அவருடைய சமூகத்திலே போய் நீங்க தியானித்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய, எனக்கு உதவி செய்ய என்று சொல்லி அவரோடு கூட நீங்க வாழ, அவரோடு பேச, அவரோடு ஜெபிக்க, அவர்கிட்ட கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை அந்த வசனத்தின்படியான வாழ்க்கையை உங்களுக்கு சொந்தமாக்க போதுமானவர். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தாவே அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு தாருங்கப்பா, ஒவ்வொருவருக்கும் தாங்கப்பா, ஒவ்வொருவருக்கும் நீங்க ஆண்டவரே அப்படிப்பட்ட அனுபவம் உண்டாகட்டும். எத்தனையோ வார்த்தைகள், எத்தனையோ வசனங்கள், எவ்வளவோ சத்தியங்களை கேட்டோம். மாறுதல் இல்லாத வாழ்க்கை, தேராத வாழ்க்கை, மாறாத குணம், கொஞ்சம் கூட வளர்ச்சி இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. நான் வளரணும் சொல்லுங்க, நான் வளரணும், உம்முடைய சாயலா வளரணும். உம்மை அறியும் பொழுது எனக்குள்ள கிறிஸ்து பிறப்பாரு. ஆமென் சொல்லுங்களேன். சத்தியத்தை அறிஞ்சா சத்தியம் நமக்குள்ள இருந்து பிறக்கும். ஆமென் சொல்லுங்களேன். சத்தியம் தான் இயேசு. ஆண்டவர் நானே சத்தியம்னு சொன்னாரு. சத்தியத்தை நீங்க அறிந்தீங்கன்னா உங்களுக்குள்ள சத்தியம் வாழ்க்கையில பிறக்கும். ஹல்லேலூயா. Thank you அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வசனம் எங்கள் வாழ்க்கையை மாற எங்களுக்கு தொடர்ந்து நீர் எங்களோடு கூட பேசும், வழி நடத்து. அருமை இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா. நினைப்பவரே இசையா நிறைவேற்ற